3ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பேதுரு வாழ்க்கையில அவரோட சம்பவங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இந்த நாள் மீண்டும் தியானிக்கலாம். ஆண்டவர் கூடவே இந்த 3.5 வருடங்கள் இருந்து அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு சில நேரங்களில் அவர் விழுந்து போனாலும் தேவன் அவரை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு, சிலுவையின் அன்பு. ஹல்லேலூயா. அதனால் சிலுவையினால் வந்த மாற்றமும் அவனுக்குள்ள ஒரு தைரியமும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பேதுரு வாழ்க்கையில என்ன பயந்து அந்த சூழ்நிலை இருந்தாரு. ஆண்டவர் கூட இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்தாலும் கூட சில சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு தவறி ஏதோ முந்தி பேசுகிற வார்த்தைகளை வாங்கிக்கிட்டு அப்படிலாம் இருந்த வாழ்க்கையில இப்படி தைரியமா சொல்லதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது இந்த நாளில் அந்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:14. இது இவர் பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் உயிர்த்தெழுந்து அதுக்கடுத்து அந்த இவங்கெல்லாம் என்ன எருசலேமில் தரித்திருந்து தெய்வ வல்லமை பெற்றுக்கொண்டு அந்த நாளுக்கு அடுத்த நாட்களை பார்க்கும்போது இந்த பேதுரு எதுவுமே எனக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சம்பந்தம் இல்லாதம நீங்க தான் சிலுவையில அரைஞ்சு கொண்டுட்டீங்க, நான் மறுதலிக்கல சொன்னது போல இந்த வார்த்தைகள் அப்படியே காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? 13ஆம் வசனம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். இப்போ பேதுரு மறுதலிக்கலையா? எவ்வளோ எங்கேயோ இடிக்குதுல பார்க்கும்போது நம்ம வசனம் இன்னும் பேதுருக்கு சம்மந்தம் இல்லாத போல ஏதோ ரொம்ப வெகு தூரத்துலேருந்து இயேசு குறித்து கேள்விப்பட்டு இந்த வசனத்தை சொல்ற மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் 14 வசனம், பரிசுத்தம் நீதியுள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. சரி, பேதுரு இருக்கட்டும். சரி, பேதுரு நம்மகிட்ட சொல்ற மாதிரி இருக்கட்டும். பரிசுத்தம் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து, நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்த மறுதலிச்சிருக்கோம், மறுதலுக்கு சூழ்நிலை வந்தா கூட எப்படி இருப்போம் சொல்லி இந்த நாள்ல தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலன் பேதுரு வாழ்க்கையில ஏதோ மறுதலிச்சிருக்க சூழ்நிலை வந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அந்த சூழ்நிலையில எப்படி பேதுரு தேவ சிலுவையின் அன்பை ருசித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி அவரோட என்னென்ன ஆண்டரோட இன்ட்ராக்ட் பண்ணாரு, என்னென்ன சம்பவங்கள் அவர் கூட இருந்தாருன்னு சொல்லி ஓரளவு நம்ம பார்த்துடலாம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். என்னோட சேர்ந்து திருப்பி மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. போதும். இப்போ அப்போஸ்தலன் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கூடவே இருக்கும்போது இவருக்கு ஒரு படகுல போயிட்டு இரவு நேரத்துல, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகு அருகில் வந்துட்டு இருக்கும்போது இவங்க பார்த்து சில பயந்தாங்க. அப்புறம் யாருன்னு கேட்கும்போது ஆண்டவர் நான் தான் இயேசு சொல்லும் போது, இயேசப்பா நானு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்படியே ஆண்டவரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவரை வெளிப்படுத்துற மாம்சத்தில் வெளிப்படுத்துறாரு. ஆண்டு கூட இப்படியோ
செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஏதோ முயற்சி பண்றாரு. அடுத்து ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தேன். ஒரு 5-6 சம்பவங்கள் ஆண்டவர் கூட எப்படி அவர் நடந்து கொண்டாரு, அதுல எப்படி அவர் வீக் ஆனாரு, எதனால வாங்கிக்கிட்டாரு, எதனால எந்த சூழ்நிலையில அவர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம காரியங்கள் நடந்தது சொல்லி நம்ம பார்த்துலாம். அதே மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கவிழ்க்கப்பட்டது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இப்படி போதும். இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சில நேரங்கள்ல தவறுனாலும், சில நேரத்துல ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமா, அவர் சித்தத்துக்கு இணங்கி வர மாதிரியே இருக்கும் ஒரு சூழ்நிலை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதிலே 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலரா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அடுத்து 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம், 770 தரம் மட்டும் என்று எனக்கு சொல்லுகிறேன். அடுத்து 19:27 மத்தேயு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து பார்க்கும்போது, நீங்க மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நானு உங்களை மறிக்க விட மாட்டேன், நானும் சேர்ந்து மறிச்சுப்பேன், அப்படிலாம் வீர வசனம்லாம் பேசினாரு. அடுத்து பார்க்கும்போது லூக்கா 9:33, உமக்கு ஒரு கூடாரத்தை எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போற சொல்றாரு. அடுத்து வரி வசூலிக்கிற வரி பணம் கட்டுற இடத்துல அப்படி என்ன எல்லாமே முன் வந்து சொல்றாரு. ஆனா ஒரு சூழ்நிலையில அவர் விழுந்து போற. வாசிக்கலாமா? அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஓரளா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம செய்திக்குள்ள போலாம். சரி, அப்போஸ்தலன் பேதுரு நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலன் 3ஆம் அதிகாரத்துல 14 வசனம், நீங்கள் மறுதலித்து அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது நம்மோட சேர்த்து அவர் சொல்றாரு. நம்ம அது பேதுரு சொல்றாரு, மறுதலித்து நீங்க கொலை செய்தீங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த அப்போஸ்தலன் பேதுரு தைரியமா அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாட்கள்ல ஆண்டவராய் மரித்து 3ஆம் உயிர்த்தெழுந்து அந்த நாட்கள்ல எப்படி தைரியமா சொன்னான்னு பார்க்கும்போது, நான் தியானிக்கும் போது 3 சம்பவங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் அவரோட டச் பண்ணதுனாலதான் அந்த தைரியத்தோட அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தோம். அந்த 3:14 அந்த வார்த்தையை சொல்லதுக்கு அந்த அன்பு அவனை மூடிற்று. ஹல்லேலூயா. என்ன சம்பவம்னு பார்க்கும்போது என்னோட சேர்ந்து திருப்பிக்கொள்ளும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டப்பட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றான்.
அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து. சரி, போதும். இங்க இந்த ரிப்போர்ட், அதாவது ஆண்டவராக இயேசு கல்லறையில வச்ச இடத்த அவர் வச்சதை காணும் சொல்லி அந்த வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் உடனே அவள் ஓடி எங்க போனா? சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசர் இடத்திற்கும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஹல்லேலூயா. இப்ப அந்த மரியாள் வந்து யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்தாங்க? சீமோன் பேதுருக்கிட்ட. அதை பேதுருக்கிட்ட தான் முதல் வந்தாங்க. முதல்கிட்ட அந்த ரிப்போர்ட் பண்றாங்க, இப்படி நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம வந்து நம்ம கல்லறையில வச்சோம், கல் புரட்டப்பட்டு இருக்கிறது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யார்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருது? சீமோன் பேதுருக்கிட்ட வருது. அதுல 4ஆம் வசனம், பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலை கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. ஹல்லேலூயா. ஸோ இப்ப பார்க்கும்போது முதல் அந்த அவன் தேவ அன்பில மூடுறதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்க்கும்போது யாருக்கிட்ட வந்து சொன்னா? சீமோன் பேதுருக்கிட்ட. மறுதலித்த சீமோன் கிட்ட வந்து இந்த சம்பவத்தை சொல்லும்போது சீமோனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரத்தில் எப்படி இருந்திருப்பான்? இவ்வளவு நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 3 தரம் மனிதளித்தமே நம்ம ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வாரு, பயமா இருக்கு சொல்லி அவனுக்கு அப்படி ஒரு எண்ணத்தோட இருக்கிறான். அதான் 4ஆம் வசனம் அழகாக நம்ம காண்பித்து கொடுக்குது. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்துக்கு வந்து, அவன் ஓடி ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பேதுரு கிட்ட தான் வந்துச்சு. ஆனா பேதுரு தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் துரிதமா ஓடி அந்த கல்லறை இடத்துக்கு ஓடி இருக்கணும். ஆனா பேதுரால என்ன பண்ணல? ஓடமுல யோசிச்சுட்டே இருக்கிறான், மனம் கசந்து. அதான் அவர் கூட இருந்த அந்த நாட்கள்ல கூட பேதுரு கூட இருந்த ஒரு மனிதர் பார்த்துட்டே இருந்தாராம். அவர் டெய்லியும் தினம் என்ன பண்ணுவாராம்? நான் மறுதளிச்சுன்னு சொல்லி சேவல் கூவரும் போதெல்லாம் அந்த நினைவு வருமா? ஹல்லேலூயா. அதை நினைச்சு ஆண்டவர்கிட்ட சாரி கேட்டுட்டே இருப்பாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாரி கேட்டுட்டே இருந்தாராம். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்துக்கு வந்து. அப்ப பேதுரு ஓடிட்டு தான் இருக்கிறாரு, ஆனா வேகமா ஓட முடியல. நினைச்சிட்டே ஆண்டவரே சாரி அப்படி சொல்லிட்டே என்ன பண்றாரு? ஓடும் போது தேவ அன்பு அவனை நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் குறுகி போயிட்டான், அவன் மறுதளிச்சவன் தான், அவன்கிட்ட போய் சொல்லி அந்த மரியாளுக்கு ஆவியான வெளிப்படுத்தினால முதல் நேர ஓடி யார்கிட்ட வந்தாங்க? சீமோன் பேதுருக்கிட்ட வரும்போது அவனுக்குள்ள அந்த என்ன சொல்லு, சிலுவையின் அன்பு உள்ள இறங்குது. ஹல்லேலூயா. இதை ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகுது. 2வது சம்பவத்தை நம்ம துரிதமா வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 16வது அதிகாரம் 6-7 வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். சரி, போதும். இங்க இந்த புஸ்தகத்துல மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை அழகாய் அந்த பேதுரு அந்த நம்ம பார்த்தோம், யோவான்ல பார்த்தோம் 20ஆம் அதிகாரத்துல. அதே போல அந்த மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்துல நீங்கள் அவருடைய சீசர் இடத்திற்கும் பேதுரு இடத்திற்கும் போய், பேதுரு வந்து சீசரோட ஒருவர் தானே, ஏன் சீசர் இடத்துக்கும் பேதுரு இடத்துக்கும் சொல்றாங்க? அந்த வசனம் காண்பித்து கொடுக்குது. அப்படின்னா அப்போஸ்தலன் அந்த சீமோன் பேதுரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன பண்ணாமோ பயந்து போய் இருப்பான். அவன் மனக்கசம் அழுதுட்டான், பாவத்தை உணர்ந்துட்டான். அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி தனியா இண்டிவிஜுவலா அவனுக்கு பர்சனலா என்ன பண்றாங்க? அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் அவருடைய சீசர் இடத்திற்கும் பேதுரு இடத்திற்கும் போய்
உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஹல்லேலூயா. இங்கதான் அவனுக்கு ரெண்டாவது டச்சிங், அவனுக்கு அந்த அப்போஸ்தலன் அந்த சீமோன் பேதுருக்குள்ள தேவ அன்பு உள்ள வருது. என்னடா இப்படி மறுதலிச்சு நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அவர் கூடவே இருந்த நம்ம அவர் கூடவே எல்லா அற்புதங்களும் நம்ம பார்த்தோம், அவர் மறுதலிச்சுட்டானே, அவர் ஏற்கனவே சொன்னார், ஆனா அதன்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுதுட்டே இருக்கிறான், மனம் கசந்து அழுதுட்டே இருக்கிறான். அதுதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி பார்த்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இண்டிவிஜுவலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதனால பேதுரு ஒரு மேல அவர் பின்வாங்கி போனாலும் கூட ஒரு ஸ்டெப் மேல ஆவிகர் ஜீவித்துல ஒரு ஸ்டெப் மேல வர்றதுக்கு ஒரு உந்துதலா இருந்தது. ஹல்லேலூயா. அழகா இந்த 1 யோவான்ல 1 பேதுரு 4 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஊக்கமான அன்புள்ளவராய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு அன்பினால அந்த பாவத்தை மூடினார். ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகா காண்பதுக்கு பேதுரு சொல்றாரு, அந்த அப்போஸ்தலன் பேதுரு எழுதிய நிருபத்துல சொல்றாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும். எப்பா நான் ஏகப்பட்ட பாவம் செஞ்சேன்னு சொல்லி அப்படி சொல்றாரு, அறிக்கைறாரு, நான் தப்பு செஞ்சுட்டேன். முன்னாடி கூட அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல அவரை சந்திக்கும் போது நான் பாவியான மனுஷன் சொல்லியிருப்பாரு. வாசிக்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம். சரி, போதும். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஸோ அப்படி அந்த பேதுருக்குள்ள அன்னைய பாவ காரியங்கள் மறுதலிக்க சூழ்நிலை அந்த வந்த நேரத்திலும் கூட அந்த சம்பவத்துல நினைவு கூர்ந்து அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை அப்படியே இண்டிவிஜுவலா பாக்குறாரு. அப்படி பார்த்து அவன் குறுகி போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை அதான் அன்பு திரளான பாவங்களை மூணு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த 2வது சம்பவத்தை நம்ம பார்த்தோம். சீசர் இடத்திற்கும் பேதுரு இடத்துக்கும் போய் சொல்லுங்கள் அப்படி சொல்லும் போது அந்த பேதுரு அப்படியே நினைச்சு பாக்குறாரு, ஆண்டவர் என் மேல அன்பா தானே இருக்கிறாரு சொல்லி அப்படியே என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மேல கோபம் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே மனசுக்குள்ள பேசி ஆத்மாவோட பேசிட்டே இருக்கிறாரு. 3வது இன்சிடென்ட் நடந்தது என்னன்னு பார்க்கும்போது யோவான் 21 15 16 17 18. யோவான் 21 கடைசி அதிகாரத்துல அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 3 தரம் மறுதலித்த பேதுரு, சீமோன் பேதுருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு? முதல்ல என்ன கேட்கிற, என்ன நேசிக்கிறாயன்னு கேட்கிற. 2வது என்ன பண்றாரு? நேசிக்கிறேன் கேட்கிற. 3வது நேசிக்கிறேன் கேட்கிறாரு. அது கீழேயே அந்த வசனத்திற்கு கீழேயே என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி சொல்லும் போது அதான் அந்த வசனம் துக்கப்பட்டு சொல்றாரு. அந்த 17வது வசனம் 3ஆவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றாய். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான், அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சம்பவங்க தான் அந்த பேதுரை அந்த அப்போஸ்தலன் 3ஆம் அதிகாரத்தை 14ஆம் வசனத்தை தைரியமா சொல்ல முடியறதுக்கு காரணமா இருந்தது. அந்த அன்பினாலும் அந்த அன்பு திரளான பாவங்களை மூட அந்த வார்த்தை அவன் அப்படியே மூடிச்சதுனால அவன் தைரியமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டான். மேல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்துல அவன் முதல் பிரசங்கத்திலே
எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி நேரம் வேலையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் சொல்லி வைராக்கியமா அந்த ஜனக்கூட்டத்து மத்தியில தைரியமா சொல்றதுக்கு காரணம் என்ன? சிலுவையின் அன்பு. ஹல்லேலூயா. தேவன் அந்த வசனம் அன்பு திரளான பாவங்களை மூடிட்டு அந்த வார்த்தை நிறைவேறும் போது அப்போஸ்தலன் பேதுரு தைரியமான ஜனங்கள மத்தியில தேவ வார்த்தை எடுத்து உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் அந்த பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட வாசிக்கலாம்? 37 வாசிக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது மேல உள்ள வசனங்களை வீட்டுல வாசிக்கோங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி குறுகி போன வாழ்க்கை அந்த அப்போஸ்தலன் பேதுரு, சீமோன் பேதுரு, அவரோட வாழ்க்கை ஆண்டவர் அவர் சிலுவையின் அன்பினால வெளிப்படுத்தி அந்த ரோமர்ல அழகா சொல்லியிருக்கோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமர் 5:5 வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாரு? நீங்களும் நானும். ஹல்லேலூயா. பேதுரும் கூட அந்த வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன்ல, ஒரு அக்கிரமக்காரனுக்காக ஆண்டவர் மரிக்கிறார்ல. வாசிங்க தொடர்ந்து. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை கூட ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். நம்ம எப்படி நம்ம இருந்தோம்? மேல வசனம், அக்கிரமக்காரங்களா இருந்தோம். அதான், நாம் பலனற்றவளா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஹல்லேலூயா. இத அந்த வார்த்தை கேட்டதா அந்த சம்பவத்தை ஆண்டரோட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரோட தனிப்பட்ட இண்டிவிஜுவலா பர்சனலா பேசும்போது அந்த அன்பு அவனுக்குள்ள மூடிதனால வைராக்கமா எழும்பு தேவ வார்த்தையை அந்த ஜனங்கள் மத்தியில பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. அவன் முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மளும் கூட நம்ம சில நேரங்களை மறுதளிச்சுக்கலாம். பேதுரு போல சில நேரங்கள் ஆண்டவர் கூட நம்ம சூழ்நிலை ஏதோ ஆண்டவர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கலாம். ஏதோ சூழ்நிலை நம்ம பேசி ஆண்டவர் கிட்ட நம்ம காரியங்களை நம்ம அவமானப்படுத்த சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா தைரியமா நம்ம தேவ அன்பில் நம்ம மூடும் போது அந்த வசனம் சொல்லுது, 5ஆம் வசனம், ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை
ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. தேவ அன்பு நம்ம மூடும்போது நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப பேதுரு அவன் அவன் குறுகி போய் இருந்த சூழ்நிலையில தேவ அன்பு மூடிதனால தேவ ஆவி அவனை தேவ ஆவி, அந்த வசனம் இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்ததுனால தைரியமா எழுந்து தெய்வ வார்த்தை பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. நான் கடைசியாக ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரிச்சர் உம்ரன் சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை நினைத்து அதை எக்ஸாம்பிளா கூட பார்க்கலாம். ரிச்சர் உம்ரன் ருமேனிய தேசத்துல, அதாவது ரஷ்யா அந்த நாடுல ஒரு பகுதியில் இருக்க ருமேனிய தேசம் கம்யூனிசம் நிறைந்த தேசம். அந்த ரஷ்யா தேசத்துல அந்த நாட்கள் 1948 அந்த வருடத்தில் ரஷ்யாவில் கம்யூனிசம் அப்படிதான் அதிகமா இருந்தது. கிறிஸ்துவர்களே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த நாட்களில அந்த ரிச்சர் உம்ரன் வாழ்ந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல வாழ்ந்த அந்த மனிதன் குடும்பத்தோடு எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை இயேசுக்கு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பம் அந்த மறைமுகமா அந்தரங்கமா அவங்க அந்த ஜப கூடுகையில கலந்து கொள்வாங்க. இது அறிந்த அந்த அந்த நாட்டு அதிபதிகள் எல்லாம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணாங்க. கிறிஸ்துவை அந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாட்டில் அப்படி சட்டம் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் கூடுறாங்க. கம்யூனிஸ்ட் அந்த அந்த ஜனங்க அந்த அதிபதி என்ன பண்றாரு, அந்த ஸ்டாலின் அப்படின்னா பைபிள்ல இருக்கிற சம்பவம் எல்லாமே ஸ்டாலின் தான் அப்படி சொல்றாங்க. அதான் மறுதளிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுக்கு அந்த பைபிள் இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டாலினுக்கு பொருந்துன்னு சொல்லி தூஷணம், தேவ தூஷணம் அங்க அந்த நாள்ல ஏற்பட்டது. ஸோ இதை பார்த்த ரிச்சர் உம்ரன் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு கூட்டம் கூட எல்லா ஊழியக்காரங்களும் வராங்க. அது ஆசி என்ன இருக்குதோ எல்லா ஊழியக்காரங்க அந்த இடத்துல வராங்க. கம்யூனிஸ்ட் தான் உண்மையானது, கம்யூனிஸ்ட் தான் அவங்க சொல்ல கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழிய விசுவாசிகள், அந்த ஜனங்கள், அந்த அதிபதிகள் எல்லாமே என்ன காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஒற்றுமை அதாவது கம்யூனிஸ்ட் தான் எல்லாம் சொல்லணும், கம்யூனிஸ்ட் தான் குட், வேற கிறிஸ்துவம் வந்து பேடு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அதுல ரிச்சர் உம்ரன் அழைக்கப்பட்டாங்க. அது குடும்பமா அங்க இருக்கிறாங்க. இதை அந்த பேசும்போது ரிச்சர் உம்ரனோட மனைவி இந்த வார்த்தை கேட்க முடியல. எப்படி இப்பெல்லாம் பேசுற தூஷணம் நடக்குதே சொல்லி அவங்க நினைக்கும் போது பேசிட்டு இருக்கும்போது நான் எதிர்த்து பேசுனா உன் கணவனை நீ இழந்துருவா அப்படி சொல்றாரு. அந்த மனைவி சொல்றாங்க, என் கணவன் தைரியமா சாவதை விட சாவறது நானு மேலா பாக்குறேன், கோலையா உயிர் வாழ்வது எனக்கு பிடிக்கல சொன்னாராம். அப்படின்னு அந்த மனைவி சொன்னாங்களாம். ரிச்சர் உம்ரன் எழுந்து நின்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன், ஹல்லேலூயா அப்படி பகிரங்கமா சொல்றாரு. அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் உலக ரட்சகர், ரட்சிப்பின் தேவன் சொல்லி பகிரங்கமா சொல்லும் போது அவரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் யாரு சொல்லி அவனை தனிமையில் இருக்கும்போது அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை வீட்டுக்கே தெரியாது, அவங்க அந்த ஜனத்துக்கு அவங்க சொந்தங்களே தெரியாது இவர் அரெஸ்ட் பண்ணது, எங்கே தொலைஞ்சு போயிட்டாரு எங்கே இருக்கிறான்னு தெரியாது. அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் சிலுவையில் அவங்க சிறையில என்ன பண்றாங்க, அவரை அடைத்து வைத்தாங்க. அவர் நீ வந்து இயேசு கிறிஸ்துவ மறுதலி, அவரு தெய்வம் இல்ல, கம்யூனிஸ்ட் தான் குட் அப்படின்னு சொல்லி மைண்ட் டார்ச்சர் பண்ணாங்களாம். ரொம்ப அவர் எப்பவுமே கேட்குற மாதிரி ஒரு ஆடியோ வச்சிருவாங்களாம். அப்படி சிறையில ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களாம். அவர் இரும்பு ராடால சூடு பண்ணி அவர் உடம்புலாம் ஹோல்ஸா இருக்குமா, 8 ஹோல்ஸ் இருந்துச்சான், 8 ஓட்டை இருந்துச்சான். அப்படியும் மறுதளிக்கவே இல்லை. அவர் என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லி, வயிறாக்கமா இருக்கான்னு சொல்லி எப்படியா அவன் மறுதளிக்க வைக்கணும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவன் அவர் தெய்வம் இல்லை சொல்ல வைக்கணும்னு சொல்லி எவ்வளவு போராடினாங்க. அவர் மனைவிய அருகில் இருக்கிற ரூம்ல வச்சு ரொம்ப தவறா நடந்து கொண்டாங்க. அந்த சத்தத்தை கேட்க வச்சு எப்படியாவது மறுதளிச்சிருவான்னு சொல்லி நினைச்சு பார்த்தாங்க. ரிச்சர் உம்ரன் அவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை, அவர் மறுதளிக்கவே இல்லை. அவன் அன்பாய் நேசித்த மகன் மூத்த குமாரனை 8 வயசு வாலிபனை அந்த சிறுவனை கொண்டு வந்து முன்பாக நிறுத்திட்டு, இப்ப சொல்றியா மகனை நாங்க அடிக்க போறோம் சொல்றாங்க. இரும்பு ஒரு ஆடால் அடிக்கும் போது நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற முழங்கால் படிட்டு இப்ப சொல்லு மறுதலி சொல்லும் போது அவர் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் அடிச்சு பார்த்தாங்க. கடைசியா மகன் சொல்றான், டேடி நானும் மறிச்சா எங்க போவேன், பரலோகம் போயிடுவேன், கொஞ்சம் தாங்கிக்கோங்க, கொஞ்ச நேரம் தான் என் உயிரே போயிடும் அப்படி சொல்லலாம். அவனுக்கு கோபம் வந்துச்சு, என்னடா பையன் இவ்வளவு வைராக்கமா இருக்கான்னு சொல்லி அவனை இரும்பு ராடால தலையில் அடிக்கும் போது மூளை வெளியே வந்தது. ஹல்லேலூயா. அப்பயும் கூட ரிச்சர் உம்ரன்
மறுதலிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப என்னடா பண்ண சொல்லி அவனை ரொம்ப இடுக்கமான ஒரு பீரோ மாதிரி செட் பண்ணி அதுல ஆணியெல்லாம் இருக்கும், அது பல மணி நேரம் பல நாட்களா அவனை நிக்க வச்சு அவனை கொடுமைப்படுத்தி பார்த்தாங்க. அவர் மறுதலிக்கவே இல்லை. ஒரு நாள் அப்படி அந்த கடைசி வரைக்கும் மறுதலிக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த நாட்கள் இந்திய தேசத்துக்கு பிரேயர் மீட்டிங்காக ரிச்சர் உமரன் அழைக்கப்பட்டிருந்தார். பிரேயர் மீட்டிங்ல சட்டை கலைத்து காமிச்சாரு. 8 ஓட்டைகள் இருந்தது. ஒரு தடவை கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறுதலிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. பெத்த மகனை கண்ணுக்கு முன்னாடி அடிக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட மறுதலிக்கவே இல்லை. எத்தனை ஊழியக்காரங்கள் அப்படி இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஊழியக்காரன் வைராக்கியமா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பகிரமா இந்த தேசத்துல வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம சுயநலமாய் நல்ல சபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆனா ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, நம்ம அதுக்கு அழுது புலம்ப முடியல. ஆனா ரிச்சர் கடைசியாக அந்த ஜெயில் கைதி கடைசியா அந்த கதவு திறந்து பார்க்கும்போது முழங்கால் படிட்டு ஓன்னு அழுதுட்டே இருந்தாராம். ஏன்டா இவ்வளவு கொடுமைப்படுத்தி நீ அழுதுறிய சொல்லும்போது, ஏன் ப்ரே பண்ணிட்டே இருக்க சொல்லும்போது, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் சொன்னான். அப்படி சொன்னாராம். ஹல்லேலூயா. யாரால சொல்ல முடியும்? பெத்த மகனை கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு கொண்ட அந்த கைதியை அவரை ரட்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். ஹல்லேலூயா. அவ்வளவு தேவ ஊழியரை நம்ம காண்பித்து கொடுத்துக்கார். அந்த பேதுரு கூட நம்ம இந்த நாளில் நம்ம காண்பித்து கொடுத்துக்கார். தேவ அன்பு சிலுவையின் அன்பு அந்த பேதுரு மூடினால வைராக்கியமாய் பகிரமாய் தேவ வார்த்தையை எடுத்துறது போல இந்த நாளிலோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எவ்வளவு நாள் நம்ம மறுதளிச்சிருப்போம். இந்த நாள்ல இந்த சிலுவை கூட்டத்திலிருந்து வெளியே போகும்போது, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நாங்க ஆண்டவரப்பா உண்மைதான், நாங்க மறுதளிச்சிரும் உண்மைதான், ஆனாலும் மீண்டும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வ சமூகத்தை காத்திருப்போமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.